வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு இடத்தில் பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் செக்ஷுவல் அசால்ட் செய்யப்படுகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரசாங்கம், நீதிமன்றங்கள், மீடியா ஹவுசஸ்கள் அனைத்து நபர்களுமே கூச்சல் மட்டும்தான் போடுகிறார்களே ஒழிய அதற்கான உண்மையான ரிஃபார்ம்ஸை பற்றி யாருமே பேசுவதில்லை. நேற்று முன்தினம் நடந்த இன்னொரு கொடூரமான சம்பவம். ஒரு 25 வயதான என்ஜினியர் கேரளாவிலிருந்து காட்பாடி வழியாக சென்னை போய்கொண்டிருந்தார். ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய மொபைல் போன் பறிக்கப்படுகிறது. மொபைலை மீட்பதற்காக அந்த நபர் பின்னாடி போகிறார். பாத்ரூமில் அந்த பெண்ணை இழுத்து 2 நபர்கள் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதே சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதியில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகியிருக்கிறது. தன்னுடைய குழந்தையையே ஒரு தகப்பனார் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். பாதல்பூர் செக்ஷுவல் அசால்ட் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடந்திருக்கிறது. 21 வயதான இன்னொரு பெண் பெங்களூரில் இதே போன்று பாலியல் தொல்லைக்கு ஆளாகியிருக்கிறார். டாக்டர் வழக்கு, ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த 2 சம்பவம், ஒன்று ஆக்ராவில், இன்னொன்று ஃபரூக்காபாத். ஃபரூக்காபாத்தில் இருக்கக்கூடிய 15 வயது மற்றும் 18 வயது 2 சகோதரிகள் பிரெஞ்சு ஒரு மரத்தில் தூக்கிட்டு கொண்டார்களாம். இது ஒரு சம்பவமாக பேசப்படுகிறது. ஆனால் பெற்றோர்கள் இது தூக்கு கிடையாது, இதை கொலையாக மட்டும்தான் பார்க்க முடியும். காரணம், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய போலீசார்கள் எங்களை ப்ரெஷர் செய்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட எதிர்பாராமல் எங்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த ப்ரெஷரை போட்டார்கள் என்கிற அந்த கதை. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றியோ அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை பற்றியோ ஏன் நாம் இதுவரை சீரியஸாக பேசுவதில்லை, சீரியஸாக இதை எடுத்துக்கொள்வதில்லை? கடந்த 30 ஆண்டுகளாக பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய ரிஃபார்ம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இதை பற்றி மிகவும் ஆழமாக கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கீதா சாரு சிவன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் மேம். இன்டர்நெட்டில் செக்ஷுவல் அசால்ட் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டுடைய பேரை போட்டாலே போதும், ஒவ்வொரு நாளும் இது போன்ற செய்திகளை தான் நாம் பார்க்கிறோம். Are we lack of correct social reform or are we lacking on social justice? or உண்மையிலேயே பெண்கள் ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்கிறார்களா சொசைட்டி? நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். இந்தியாவில் செக்ஷுவல் கிரைம்ஸ் அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அது அதிகரிச்சுட்டே போகுது. ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் இது. என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் 30,000 செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ரேப் கேசஸ் ஆர் பீங் ரெஜிஸ்டர்ட். ஆனா இதுல அண்ட் இது எல்லாமே கோர்ட்டுக்கு போகும்போது அங்க கன்விக்ஷன் ரேட் இஸ் வெரி லெஸ், 27% தான். சோ ஐ திங்க் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமோட வேலை சரியா நடக்காததுனாலையும் ரேப் அதிகமா இருக்கு. ரேப் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், ஒன் இஸ் நம்ம சமூகம் இருக்கிற இதுல பவர் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மென்னுக்கு தான் அதிகமா இருக்கு. அதர் ஜெண்டர்ஸ் இன்க்ளூடிங் விமென் அண்ட் அதர் செக்ஷுவல் மைனாரிட்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரி இருக்கிற எல்லா மைனாரிட்டி ஜெண்டர்ஸ் கிட்டயுமே பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பவர், ஆக்சுவலி இட்ஸ் அ கண்ட்ரோல் அண்ட் பவர் சிச்சுவேஷன். இதுலதான் நிறைய ரேப், நிறைய செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாமே நடக்குது. அண்ட் நிறைய இடத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்க இதை ஒட்டின ஒரு ஸ்டிக்மா இருக்கு. அந்த ரேப் அப்படின்னு ஒண்ணு நடந்தா அது பெண்ணுக்கு தான் அசிங்கம், பெண்ணுக்கு தான் அவமானம், அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இன்னுமே சமூகத்துல இருக்கிறதுனால நிறைய பெண்கள் முன்னுக்கு பேச மாட்டேங்கிறாங்க, சைலண்டா இருக்காங்க. சோ இந்த சைலன்ஸும் அந்த ஒஃபெண்டருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கூடுதல் பலத்தை கொடுக்குது. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பெண்கள் இதை பத்தி பேச மாட்டாங்க, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க மீண்டும் மீண்டும் இதே விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நிறைய இடத்துல இதுல பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு, சப்போர்ட் இருக்கு.
சோ கவர்மெண்ட் ஒரு பக்கம் குறிப்பா யூனியன் கவர்மெண்ட் திரும்ப திரும்ப கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, நாங்க வந்து எல்லா சட்டங்களையும் ரொம்ப கடுமையா ஆக்கிட்டோம், இதுக்கப்புறமா யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே நம்ம பார்த்தா நிறைய பொலிட்டிக்கலான கேசஸ்ல நம்ம பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்டே வந்து பல இடத்துல வந்து அவங்களே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றாங்க, கேங் ரேப் குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றாங்க, இல்ல வந்து அவங்க ரொம்ப வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பில்கிஸ் பானு ரேப் கேஸ்ல பார்த்தா கூட, பில்கிஸ் பானு இது வந்து குஜராத்ல நடந்தது 2002ல, முசஃபர் நகர்ல நடந்தது 2013ல, கத்துவால நடந்தது 2018ல, ஹத்ரஸ்ல நடந்தது 2020ல, அண்ட் முசஃபர்பூர்ல நடந்தது 2024ல. இது எல்லாமே பொலிட்டிக்கலி வந்து பேக்கிங் உள்ள நபர்கள், ஒஃபெண்டர்ஸ் எல்லாமே இதுல இருந்து. யாரு வந்து கோர்ட் கில்ட்டி அப்படின்னு சொல்லுதோ அவங்க எல்லாமே இதுல வந்து பல இடத்துல கன்விக்ஷனும் ஆயிருக்கு. உன்னாவுல வந்து நடந்த ரேப் கேஸ்ல அகைன் வந்து இஸ் பிஜேபி பார்ட்டி பர்சன் குல்தீப் சிங் செங்கர் அப்படிங்கிற. இது எல்லாமே வந்து இந்த பொலிட்டிக்கல் பேக்கிங்னாலயுமே நிறைய விஷயத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பியூனிட்டி கிடைக்குது. நமக்கு எதுவுமே யாருமே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் போது இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்க அதனால இது ரொம்ப ஈஸியா இந்த கிரைம் அவங்க வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க. சோ ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. ஒண்ணு வந்து ஃபேரா ஒரு ட்ரையல் நடக்கணும், அது வந்து அது நடக்கிற சூழல்ல ஒரு எம்பத்தி இருக்கணும், ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும், செக்ஷுவல் கிரைம்ஸ் தான் என்ன, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் தான் என்ன அப்படிங்கிற புரிதல் இருக்கிற ஜட்ஜஸ் அண்ட் கோர்ட் சிஸ்டம் இருக்கணும். ரெண்டாவது இருக்கிற வந்து என்னன்னா லாஸ் எது இருக்கோ, ஐ திங்க் அந்த லாஸ் எல்லாமே போதுமான அளவு இருக்கு. சோ அதை வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், இந்த கிரைம்ஸை நம்ம குறைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன, இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா, இது ரேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலி ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கிறதுனாலயுமே, ரொம்ப ஹைலி சார்ஜ்டா இருக்கிறதுனாலயுமே, இது எல்லா பார்ட்டிஸுமே அவங்க பவர்ல தன்னோட மாநிலத்துல ஏதோ நடக்குது அப்படின்னா இருக்கிற மீதி எல்லா பார்ட்டிஸுமே என்னன்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் தேடுறாங்க, உண்மையான ஜஸ்டிஸ்க்காக அவங்க போராடல. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறது அவங்க நோக்கம் இல்லை, நமக்கு இதுல பொலிட்டிக்கல் ஏதாவது மைலேஜ் கிடைக்குமா அப்படிங்கறதா நோக்கமா இருக்கு. சோ அங்கேயுமே ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. That is what we have seen in Calcutta. Calcuttaல நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய பிஜேபியின் பேக்கிங், அதே உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும் அல்ல மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், உதாரணத்திற்கு பிஹெச்யூ கேம்பஸ்ல நடந்த பாலியல் குற்றம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கும்போது ஆப்போசிஷன் நடத்தக்கூடிய அரசாங்கத்தில் அங்க ஏதோ ஒரு மாதிரி தவறு நடந்தால் ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய போராட்டங்களை பிஜேபி நடத்தி வருகிறது. அதே தான் மாநிலம் அதில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கூட போட மறுக்கிறார்கள். இது வந்து பிஜேபிக்கு மட்டுமல்ல, நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அளவில் அவர்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2-3 நாட்கள் வரை கால்கட்டா விஷயத்தில் வந்து பேசாமல் இருந்தார்கள். இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க, இன்க்ளூடிங் மம்தா பானர்ஜி ஆல்சோ ஸ்டார்டட் டாக்கிங். பட் இந்த இடத்துல நான் ஒரு டேட்டா எடுத்து காட்ட ஆசைப்படுகிறேன். காங்கிரஸ், பிஜேபி, சமாஜ்வாதி, டிஎம்சி, டிஎம்கே, சிவசேனா, டிடிபி, இது போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த 151 எம்பிக்கள் மீது பெண்கள் மீதான குற்ற பதிவு நடந்திருக்கிறது. அண்ட் இது போன்ற அரசியல் கட்சிகள் நேரடியாக இதே போன்ற குற்றவாளிகளுக்கு டிக்கெட்டையும் கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பார்ட்டியுடைய கொள்கையே இது போன்ற குற்றங்களை எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு திருட்டு குற்றத்தை போன்றுதான் இவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பாலியல் குற்றத்தை, முக்கியமாக பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய இது போன்ற குற்றங்களை ஏன் இது போன்ற அரசியல் கட்சிகள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை? எஸ், நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வந்து எல்லா கட்சிகளுமே ரொம்ப ரொம்ப சாதாரணமா and they are so called lawmakers of our country, right? அவங்களே இந்த மாதிரியான எஸ் கண்டிப்பா இது வந்து ரொம்ப 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 நீங்க சொன்ன இந்த ஒரு செய்தி 151 எம்பிகளுக்கு எதிராக செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ், செக்ஷுவல் கேசஸ் அவங்க மேல பதிவா இருக்கு. they are sexual offenders. சோ அவங்க தான் வந்து நம்மளோட லா மேக்கர்ஸ் ஆக போறாங்க. அப்படின்னாக்க அவங்க வந்து லாஸ் எப்படி வந்து என்ன மாதிரி லாஸ் கொண்டு வருவாங்க, இல்ல எப்படி லாஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சமூகத்துல ஒரு பார்வை இருக்கு,
பெண்கள் வந்து பொது தளத்துக்கு வந்தாலே அங்க என்ன விஷயங்கள் நடந்தாலுமே இது எல்லாம் பொது வாழ்க்கையில சகஜம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அது வந்து நார்மல் கிடையாது. இட் இஸ் அன் ஒஃபென்ஸ். நம்ம எந்த சட்டத்துல பார்த்தாலுமே, ஐபிசில இருந்து எடுத்து எந்த சட்டத்துல பார்த்தாலுமே இது வந்து ஒஃபென்ஸ். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு புது சட்டமும் இருக்குதுக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணியே அதுல ரொம்ப கிளியரா விஷயங்கள் டிஃபைன் பண்ணிருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ அது இட்ஸ் அ வைட் ரேஞ்ச். ஆக்சுவலி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து எடுத்து செக்ஷுவல் அசால்ட் வரணும். அது ஃபுல்லா ஒரு பெரிய பெண்டிலம் மாதிரி. அண்ட் இதுக்குள்ள நிறைய கிரைம்ஸ் நடக்குது. பட் பெண்களுக்கு இத பத்தியான பேசுறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை. பிகாஸ் நம்ம நிறைய மீட்டு மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். அது வந்து இட் ஸ்டார்டட் இன் ஹாலிவுட் ஆக்சுவலி. அண்ட் அங்கேயுமே நம்ம பார்க்கும்போது ஒர்க் பிளேஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது ரொம்ப காமன் ஆனது. அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்தா ஒரு பப்ளிக்கோட ஆட்டிடியூடுமே என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாதான் பெண்கள் வந்து என்னன்னா ஆக்டர்ஸ் ஆக முடியும், டைரக்டர்ஸ் ஆக முடியும், முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஹேமா கமிட்டியின் ரிப்போர்ட்டை நம்ம இங்க பேசிய தீரணும்னு நான் பார்க்கிறேன். ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட், கேரளா சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அசோசியேஷன் ஒரு ஆழமான ரிசர்ச்சை செய்து எத்தனையோ பெண்கள் கமிட்டிக்கு முன்பு வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை பதிவிட்டதற்கு பின்பு கூட அந்த ரிப்போர்ட் கடந்த 3 ஆண்டுகளாக பிரியன்ராய் விஜயன் அவர்களுடைய கையில் போனதற்கு பின்பு கூட கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட், அதுல இருந்து சுருக்கமாகவே நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட். ஒன்லி த டாபிக்ஸ் அலோன். அவ்வளோ டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை கூட கவர்மெண்ட் பதுக்கி வைக்கக்கூடிய வேலை பார்த்தாலுடைய அந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டு அந்த ரிப்போர்ட் வழியாக சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் நாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், அந்த ஒர்க் பிளேஸ்க்கான மாற்றங்கள் எதுவெல்லாம் இருக்கணும்னு எதுவுமே அவர் பண்ணவே இல்லையே. அண்ட் கேரளா பீங் அ வெல் எஜுகேட் ஒரு ரொம்ப லிபரலான ஒரு பகுதி, கம்யூனிசம் ரொம்பவே ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய பகுதி, பெண்கள் அங்கே வந்து கல்வியறிவு உள்ள பெண்கள், முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா பெண்கள் அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள். பட் சினிமாவை பொறுத்தவரையில் when they come to cinema as a industry, அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஈஸி டார்கெட்டாக மாறிடுறாங்களே. உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறோம்னா யூ நீட் டு டூ திஸ், யூ நீட் டு ஸ்லீப் வித் மீ, தட் இஸ் வென் ஐ வில் கிவ் யூ திஸ் ரோல். அண்ட் வெளிப்படையாக சொன்னதுக்கு பின்பு கூட அந்த ரிப்போர்ட்டை கூட அந்த அரசாங்கம் பதுக்கி வைத்த வேலையை பார்த்திருக்கிறது இல்லையா? ஹேமா கமிட்டியை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப விரிவான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கு. அதுல எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியா செயல்படும் போது சினிமால எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸே அவங்களுக்கு அங்க ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க அவுட்டோர் ஷூட்ஸ் போனாங்கன்னா அங்க வந்து பாத்ரூம்ஸ் இல்ல, டாய்லெட்ஸ் இல்ல, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான வசதிகள் எது அவங்களுக்கு தேவையோ அது கூட இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அண்ட் இந்த கமிட்டியில இருக்கிறவங்க ஜஸ்டிஸ் ஹேமா ஆஃப்கோர்ஸ், அதை தவிர ஒரு ஒரு சீனியர் சினிமா நடிகை இருக்காங்க, இன்னும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டீப்பா அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து அவங்களுக்கான சட்டங்கள் ஆக்சுவலி பார்த்தா நம்ம இதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்க எதுவுமே சட்டங்கள் இல்லை. சினிமால பல விதமான அசோசியேஷன்ஸ் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்றது செல்ஃப் ரெகுலேஷன் தான். இங்க வந்து அடிபடுறது யாரு அப்படின்னு சொன்னா, யாரு ரொம்ப நியூவா வராங்களோ, யாருக்கு பேச வாய்ஸே இல்லையோ, ரொம்ப அவங்க வந்து அவங்க கிட்ட பவரே கிடையாது அப்படிங்கிற நபர் தான் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். சோ தானும் அவங்க வந்து குரல் எழுப்ப முடியல. பிகாஸ் அவங்க வந்து சினிமா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஆகணும், இதுல நான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா, ஆஸ் யூ செட், நான் வந்து நீ என்கிட்ட வந்தாதான் நான் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப 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 காமனா பேசப்படாம இது மாதிரி நடக்கும். சினிமால நம்ம இந்த காஸ்டிங் கவுச் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப அது வந்து வார்த்தையா அடிபடுது. அது நிறைய பல இடத்துல அது வந்து வருது, கொஞ்சம் கொஞ்சம் அங்க எங்கேயோ வெளியே வருது. ஆனால் இத பத்தி யாருமே ரொம்ப ஓப்பனா டீடைல்டா அப்படி
பேசினதில்லை. ஸோ கேரளால இப்போ நடக்கிற விஷயங்கள் நான் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். ஸ்பெஷலி இந்த விமன் அண்ட் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லி எந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே இந்தியா முழுக்கவே, அது பாலிவுட்டா இருக்கட்டும் இல்ல தமிழ் சினிமாவா இருக்கட்டும், எங்கேயுமே நான் இந்த மாதிரி பெண்களை சேர்ந்து வந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி தன்னோட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறத பார்க்கல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் a very very positive step. ஸோ நான் தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை கூறியிருந்தேன். ட்ரெயினில் ஒரு 25 வயது பெண்மணி காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவரோட தவறாக 2 நபர்கள், தெரியாத நபர்கள் நடந்து கொண்டபடி ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஸோ சட்டத்தின் மீது எந்த விதமான பயமும் இல்லாமல் இது போன்ற மிருகங்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா சட்டம் தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை என்பதும் ஒரு உண்மையாக தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. கிட்டத்தட்ட ஒரு 467 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டது. 467 கோடி ரூபாய் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக அல்ல பெண்களுடைய ரிஃபார்ம்ஸ்களுக்காக பயன்பட்டிருந்தால் அது ஒரு வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல 80% அவுட் ஆஃப் 467 crore rupees 80% அது வந்து இந்த சட்டத்தை ப்ரமோட் செய்வதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படங்களாக நீங்க பார்த்திருக்க முடியும். அவருடைய படத்தை ப்ரமோட் செய்வதற்காக 80% பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு இன்சிடென்ட், ஒட்டுமொத்த உலகத்திற்கு தெரிந்த இன்சிடென்ட் நிர்பயாங்கிற பேர்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தார்கள். அந்த ஆக்டுக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள்ல ஸ்பீடி ட்ரையல், விக்டிமிற்கு பல்வேறு விதமான சப்போர்ட், மெடிக்கல், ஜுடிஷியல் சப்போர்ட் எல்லாமே அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்கிற பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் ஆஃப்டர் நிர்பயா ஒரு குற்றவாளிக்கு கூட இதுவரை கடந்த 12 வருடமாக ஒருத்தருக்கு கூட தூக்கு தண்டனைங்கிறது கிடைக்கவில்லை. பாக்ஸோ ஆக்ட் கொண்டு வந்தார்கள். பாக்ஸோ ஆக்ட் கீழே நீங்க பார்த்தீர்கள்னா 15 வயதிற்கு கீழே எந்த பெண்ணுடன் தவறாக நடந்தால் கூட அவருக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று கூறினார்கள். அங்கேயும் ஸ்பீடி ட்ரையல் பேசப்பட்டது, அதுவும் நடக்கவில்லை. ஸோ சட்டம் நீங்க கொண்டு வர்றீர்கள் வெறும் மேடைகளில் பேசுவதற்கு மட்டும்தானா இல்ல கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு கூடவா? இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா சிவசங்கர் பாபா போன்ற நபர்கள், பாபா ராம் ரஹீம் போன்ற நபர்கள், இது போன்ற பல்வேறு பாபாக்கள், ஆஷாராம் பாபு, இவர்கள் சிறையில் இருப்பதை விட பேரோலில் வெளியிருப்பது, பெயிலில் வெளியிருப்பது தான் அதிகமாக இருக்கிறது. and they all are proven criminals. கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்துருச்சு, சிறை தண்டனை கிடைச்சிருச்சு, இவர்களுக்கு சிறையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பாருங்க எவ்வளவு சுலபமாக பெயில் கிடைக்கிறது, எவ்வளவு சுலபமாக பேரோல் கிடைக்கிறது, ரைட்? ஒரு குற்றவாளிக்கு என்ன எக்ஸாம்பிளை இந்த நாட்டு அரசாங்கம் செட் செய்கிறது என்றால், நீங்க ரேப் செய்தால் பரவாயில்லை, உங்களுக்கு பெயில் எல்லாம் ரொம்பவே சாதாரணமாக கிடைச்சிடும். 1 மாதமோ 2 மாதமோ நீங்க உள்ள இருந்துட்டு வெளியில வந்துடலாம். நீங்க கொலையை செய்தால் கூட அடுத்த 8 மாதத்திற்குள் உங்களுக்கு பெயில் கிடைத்து விடும் என்கிற விஷயம்தான். இந்த இடத்தில் அரசியல் கட்சிகளுடைய ஒரு சில லூப் ஹோல்ஸ்களையும் அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் ஒத்துமையும் நான் எடுத்துக்காட்டு பார்க்கிறேன். ஒரு கட்சியில், அதாவது பிஜேபியில் ஒரு நபர் இருந்தார், ரைட்? சௌத்ரி லால் சிங் என்கிற பேர். நீங்க கத்வாவை பற்றி பேசினீர்கள். கத்வா ரேப் விக்டிமுக்காக இந்த நபர் போராடவில்லை, ரேபிஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக போராடிய நபர் தான் சௌத்ரி லால் சிங். மிகப்பெரிய ராலி எல்லாம் நடந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். உடனடியாக அந்த நபரை எக்ஸ்பெல் செய்தது பிஜேபி. 6 வருடத்திற்கு பின்பு இன்னைக்கு இந்த நபர் எங்க இருக்கிறாரு நீங்க பார்த்தீர்கள்னா, he is with Congress, right? How can a political party who is continuously saying that we are voice of women, ஆனா அதே பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இது போன்ற நபர்கள் சேரும் போது அவர்கள் வெல்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு இன்சிடென்ட் மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு இன்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறது. இதே போன்று பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருடைய மகன் ரேப் விக்டிமாக இருக்கிறார். அவருடன் நாங்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அதே நபர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் காங்கிரஸ் திக்விஜய் சிங்குடன் மீட்டிங் போட்டுக்கொண்டு அந்த படங்கள் வெளிவருகிறது. இது மட்டுமல்ல, சமாஜ்வாதி கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள். சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் டிம்பிள் யாதவ், அகிலேஷ் யாதவுடைய மனைவிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். அந்த நபர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வருகிறது, எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவாக இருக்கட்டும், நாரி சக்தி வந்தன் ஆக்ட், இதை கொண்டு வந்தார்கள். 33%
ரிசர்வேஷன் இன் லோக்சபா என்று கூறினார்கள். அது எப்போ வரும் என்று தெரியவில்லை. இதை தாண்டி நீங்க பிரஜ்வல் ரெவன்னாவுடைய ஸ்டோரி அனைத்தவர்களுமே தெரியும். பிரஜ்வல் ரெவன்னாவிற்காக பிரைம் மினிஸ்டர் மோடியே போய் பிரச்சாரம் எல்லாம் செய்து வந்தார். விமன் ரெஸ்லர்ஸ் எந்த நபருக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ அந்த நபர் கடைசி வரை எம்பியாக தான் இருந்தார். அந்த நபருக்கு இந்த முறை சீட் கொடுக்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் அதே இடத்தில் கரண் பிரிஜ்பூஷன் சிங் அவருடைய மகனுக்கு அந்த சீட்டை கொடுத்து நீங்க அழகு பார்க்கிறீர்கள். இதே போன்ற எத்தனை கேசஸ்களை நம்ம எடுத்து காட்ட முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிகளாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே இது போன்ற லூப் ஹோல்ஸ்கள் இருக்கிறது. அப்போ சட்டத்தின் மீது எவ்வளவு நம்ம பணம் செலவழித்தாலும் நிர்பயா ஆக்டிற்காக 7,000 கோடி ரூபாய், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவுக்காக 460 கோடி ரூபாய், நாரி சக்தி வந்தன் பில் என்கிற பெயர்ல மற்ற விஷயங்கள், இது வந்து சென்ட்ரல் இருந்து வரக்கூடிய பணம். ஸ்டேட் வாரியாக நீங்க பார்த்தீர்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பெண் சுதந்திரத்திற்காக, அப்லிஃப்ட்மெண்ட்டிற்காக, ரிஃபார்ம்ஸ்களுக்காக பல 1000 கோடி ரூபாயை செலவழித்து வருகிறார்கள். பட் அந்த பணம் எங்க போகிறது? Why women are not safe either in school, hospital, workplace, bus, auto, taxi, on the streets, even in railways? So what are we doing as a social, working in a social space for them? நம்ம சமூகத்துல ரேப் அப்படிங்கிறது தினம் தினம் நடக்கிற ஒரு விஷயம். ரேப் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எவ்ரி hour and every 50 minutes once or 1 hour once some women is being raped somewhere. So ஆனா சில கேசஸ் தான் இப்போ ஆர்ஜிகார் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த விஷயம் மாதிரி ஆர் நிர்பயா விஷயம் வந்த மாதிரி சில கேசஸ் மட்டுமே ரொம்ப வந்து ப்ராமினன்ட் ஆகி ரொம்ப வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்து அத சமூகம் முழுக்க எல்லாருமே எதிர்க்கிற சூழல் சில இதுலதான் நடக்குது. மீதி நடக்கிற இந்த எல்லா கேசஸுமே ரொம்பவே நார்மலா நம்ம வந்து சமூகமா அதை அக்செப்ட் பண்றோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சமூகம் என்ன மாதிரி சமூகம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் என்ன இருக்கு நம்ம சமூகம்? ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்ம ஆஸ் அ சமூகம் ஈக்குவாலிட்டியை நேசிக்கிறோமா? நம்ம வந்து விரும்புறோமா? நம்ம அதை கொடுக்க தயாரா இருக்குமா? ஆண்கள் பெண்களுக்கு சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது அதை நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். அது கொடுக்குறோமா? அப்படி வளர்க்குறோமா? நம்ம வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு ரேப் நடக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை வந்து பெண்ணு தலையில தான் கட்டணும். டோன்ட் கெட் ரேப்ட் அப்படின்னு நம்ம பெண் கிட்ட சொல்றோம். நம்ம பசங்கள்கிட்ட என்னைக்குமே டோன்ட் ரேப் விமன் அப்படின்னு சொல்றோம், டோன்ட் ரேப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்லல? 50% யார் வந்து ஸ்பெஷலி ஒஃபெண்டர்ஸ் எங்கேருந்து வராங்களோ அந்த குரூப் நம்ம ஏன் அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு நம்ம எல்லா விதமான லிபர்ட்டிஸும் கொடுக்குறோம், எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்ல. நம்ம வளர்க்கறது என்னன்னா பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கல, நம்ம வந்து கன்சென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்கல. சோ ஒரு நோ சொன்னா ஒரு பெண்ணு அதுக்கு நோ தான் அர்த்தம். ஒண்ணுமே பதில் சொல்லல அப்படின்னாலுமே அது நோ தான் அர்த்தம். கன்ஃபியூஷன் இருந்தாலும் அங்க நோ தான் அர்த்தம். இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி வளர்த்தாதான் வந்து நம்ம அந்த கன்சென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாம எது பண்ணாலுமே அது ரேப் தான், அது ஃபோர்ஸ்ட் தான் அப்படிங்கறத நம்ம வந்து அக்செப்ட் பண்றவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப 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 நார்மலா நம்ம வந்து என்னன்னா இந்த விஷயங்களை ஏற்றுக்கணும். சோ இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க நம்ம சமூகத்துல அடிப்படையான விஷயத்துல ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சில வேல்யூஸ் ரொம்ப பேட்ரியார்க்கலா இருக்கு. இதுல வந்து ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம், ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. ஆண்களுக்கு இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப கம்மி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பெண்களுக்கு எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் பெண்களுக்கு தான் இருக்கு, எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெண்களுக்கு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்தியால நிறைய ஃபேக்டரிஸ் வந்து நைட் ஷிஃப்ட் நடத்துறாங்க. ஆனா இந்த நைட் ஷிஃப்ட்க்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மேனேஜ்மெண்ட். சட்ட ரீதியாவும் சட்டம் இதுதான் சொல்லுது, பாஷ் ஆக்ட் இதுதான் சொல்லுது. வீட்டுல இருந்து அவங்க கிளம்பி டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது, பஸ்ஸோ வேன்லயோ போகும்போது, அங்கேருந்து அவங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போது, ஃபேக்டரியில இருந்து திரும்ப வீட்டுக்கு வர வரலும் அவங்களோட பொறுப்பு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டா அந்த கம்பெனி மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கம்பெனிஸ் எடுக்குதா, அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் எடுக்குதா, கவர்மெண்ட்ஸ் எடுக்குதா,
நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா அங்க வந்து நம்ம ஐசிசி, இந்த ஐசி இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்ற பாஷ் ஆக்ட்ல இருக்கிற இன்டர்னல் கமிட்டி எங்கேயுமே இல்லை. சோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட வந்த உடனே அவங்க இம்மீடியட்டா ஒரு கம்பெனியை ஒரு கமிட்டியை அமைக்கிறாங்க. சோ இது எல்லாமே ஆக்சுவலி ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்ட் ஆஸ் பர் லா இருந்தாகணும். ஆனால் இத பத்தி அவேர்னஸ் அந்த கம்பெனிஸ்ல மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் யாருக்கும் இல்ல, கீழே ஒர்க் பண்ற யாரும் ஒர்க்கருக்குமே இல்ல. சோ ஐ திங்க் ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்விட்டி இப்படிங்கிற விஷயத்துல நமக்கு ரொம்ப ஸ்கூல் லெவல்ல இருந்து ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் மேம், நான் மற்றும் என்னுடைய சக ஜேர்னலிஸ்ட், நேஷன் வைடாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், நாங்கள் எல்லாருமே ஒரு சஜஷன் கொடுத்துருக்கோம். சீரியஸ் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் யூனிட் ஸ்கா என்கிற ஒரு யூனிட் ஃபார்ம் செய்யப்படணும். எப்படி சிபிஐ, இடி, ஐடி ஒர்க் பண்ணுகிறது, அதே போன்று இது போன்ற சீரியஸ் கிரைம்ஸ்களுக்கு பெண்களுக்காக இந்த யூனிட் இருக்கணும். இந்த யூனிட் கையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டெக்னிக்கல் சப்போர்ட், லீகல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ், இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு இண்டிபெண்ட் பாடியாக நம்ம அமைத்தோம்னா இது போன்ற பல்வேறு இஷ்யூஸ்களை வந்து ரொம்பவே ஆழமாக கூர்மையாக பார்க்க முடியும். இது வந்து நாங்கள் மட்டும் கொடுத்த சஜஷன் கிடையாது. 2015ஆம் ஆண்டு ஹோம் மினிஸ்ட்ரி இதே போன்ற ஒரு சஜஷனை கொடுத்தார்கள். இன்வெஸ்டிகேட்டிவ் யூனிட் ஃபார் கிரைம் அகேன்ஸ்ட் விமன், IUCAW. இதிலும் இதே போன்ற சஜஷன்கள் தான் கொடுக்கப்பட்டது. ரேப், டவுரி, ஹியூமன் டிராஃபிக்கிங், இது போன்ற விஷயங்களை டீல் செய்வதற்காக அங்கேயும் பல்வேறு ரெஃபார்ம்ஸ்களுக்காக இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வந்தால், இது போன்ற ஒரு தனியாக ஒரு சட்டம் இருந்தால், தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால், ஒரு இண்டிபெண்ட் பாடி இருந்தால் அதை வந்து நம்ம சுலபமாக பார்க்க முடியும் என்று இது போன்ற சஜஷன்ஸ் போனால் கூட அரசாங்கங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதும் அல்ல. அதை பற்றி அட்லீஸ்ட் கால் அஸ் ஃபார் அ டிபேட், கால் அஸ் ஃபார் அ டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் கூட நடத்துறதற்கு இன்னைக்கு அரசாங்கம் அஞ்சு கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் அ ஸ்மால் சஜஷன் தட் எவ்ரி ஒர்க் பிளேஸ் ஷுட் ஹாவ் அ ரெஸ்டிங் ஏரியா ஃபார் விமன். எவ்ரி சச் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் சேஃப் ஜோன் ஃபார் விமன். அது வந்து சர்வலான்ஸ், சிசிடிவி கேமரா இருக்குன்னு வெளியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, வெதர் இட் இஸ் அ ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு ஒரு போலீஸ், அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் Y+Z+ செக்யூரிட்டி கொடுக்குறீங்க. காண்ட் வி அஃபோர்ட் ஒன் போலீஸ்மேன் who can stand outside that safe zone in the hospital or in the school or in the college? Can't we afford one counselor in the school where a child can go and talk to the counselor regarding her issues in the house or in the school? இந்த மாதிரியான விஷயங்கள் பல இருக்கிறது. ஒரு ஃப்ரீ கால் நம்பர், அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது நேரடியாக அவர்களுக்கு கால் செய்து உடனடியாக அங்கே ஆக்ஷன் டீம் இறங்கி யார் இந்த குற்றத்தை செய்கிறார்களோ அல்ல அந்த ட்ரவலை கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். பட் கவர்மெண்ட்டுடைய வில் என்ன? அவர்கள் இந்த ரிஃபார்ம்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய பார்க்கிறார்களா என்கிற கேள்வியே வருகிறது. பணத்திற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் பீன் அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த பட்ஜெட். இது போன்ற சஜஷன்ஸ்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. உங்கள் போன்ற எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்கள் இது போன்ற விஷயங்களை ரொம்பவே கிரவுண்டில் இறங்கி பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக வேலை பார்த்து வருகிறார்கள். நிறைய என்ஜிஓஸ்கள் வேலை பார்க்கிறார்கள். பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். ஸோ இது போன்ற ஒரு அவேர்டான சொசைட்டியில் கூட இது போன்ற சட்டத்தின் அடிப்படையில் அந்த வீக்காக இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்து இது போன்ற தவறு ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்போ சட்டத்தின் மீது, அரசாங்கத்தின் மீது பயம் சுத்தமாகவே இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிய வருகிறது. ரைட்? ரிஃபார்ம்ஸ்னா எந்த விதமான ரிஃபார்ம்ஸ் உடனடியாக அரசாங்கம் எடுக்கணும்னு கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷத்துல நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ஒரு ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னாக்க, பார்ட்டியில யாருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்குறாங்களோ, எம்எல்ஏயோ எம்பியோ இந்த மாதிரி போஸ்ட்ல நிக்கிறவங்களுக்கு அவங்க மேல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான எந்த குற்றம்
குற்றமே இருக்கக்கூடாது, அவங்க வந்து செக்ஷுவல் ஒஃபெண்டரா இருக்கக்கூடாது, செக்ஷுவல் கிரிமினல்ஸா இருக்கக்கூடாது, அவங்க மேல அந்த மாதிரி எந்த எஃப்ஐஆர்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா பார்ட்டிஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்த வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஐ திங்க் நம்மள ரெப்ரசென்ட் பண்ண வரவங்க ஒரு வேற லெவல்ல இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் டுவர்ட்ஸ் ஜெண்டர் கிரைம்ஸ் அண்ட் ஜெண்டர் வயலன்ஸ். ஸோ that Party should not give ticket to such people who have crime against women, the cases இருக்கக்கூடிய நபர்கள். ஆமா. So உங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி 151 MPs இருக்காங்க அப்படின்னா 500ல 150 அப்படின்னா நீங்க 150க்கு மேல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு அது பெரிய நம்பரா இருக்கு. அண்ட் இவங்கள மாதிரி ஆட்கள் இல்ல பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாலே பார்லிமெண்ட்ல அப்படின்னாலே ஒரு மாற்றம் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். And that is when we can say Beti Bachao, Beti Padhao, Nari Shakti Vandan Bill or Nirbhaya Act or whatsoever, unless we cannot implement anything in this country. Yes. Thank you so much for your wonderful time, ma'am. Thank you. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட